ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியான சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரேச்சல் நிக்கி ரெண்டு பேருமே ஒருத்தர் லவ் பண்றாங்க. இவங்க கூடி சீக்கிரமே மேரேஜ் செஞ்சுக்க போறாங்க. ஆனா மேரேஜ் பாத்தீங்கன்னா நிக்கியோட வீட்டுல தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதனால அவங்க பாத்தீங்கன்னா கேபின் இன் வுட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேபின் மாதிரிலாம் இருக்காது, ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்கும். யாரா நீங்க வெக்கேஷன் உண்மையை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மூட்ல தான் அந்த வீடு இருக்கு. மேரேஜ்க்கு 4 நாளுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு போறாங்க. நிக்கி வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வியர்டா பிஹேவ் பண்றத ரேச்சல் நோட் பண்றாங்க. ரேச்சல் அந்த கேபினுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த மர்மமான விஷயங்கள் என்ன, இந்த ஃபேமிலியோட பின்னணி என்ன, இவங்க திருமணம் செஞ்சுக்க போற ஒரு நபருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றத இந்த சீரிஸ் உடைய கதையே. ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேரேஜை நடத்தி முடிக்கிறது அப்படின்றதுலயே பாத்தீங்கன்னா டென்ஷன் பில்டிங் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதுல ஹாரர் எலிமெண்ட் கலந்து சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சீரிஸ் இருக்கு. இந்த சீரிஸ் உடைய ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய லோ லைட் சீக்வன்சஸ்லாம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான கிரீப்பினஸையும் ஹாரர் அட்மாஸ்பியரும் எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் தி சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா லோ லைட்லயே இருக்கிறதுனால லைட்டை போடுங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீலும் வரதான் செய்யுது. ரேச்சல் கேரக்டர் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகுது. அந்த கேரக்டர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சீரிஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கேரக்டர்ஸ் மூலமா அவங்க சந்திக்கிற நபர்கள் எல்லாமே எவ்வளவு வியர்டாவும் டேஞ்சரஸாவும் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குற மாதிரி இந்த சீரிஸ் அமைச்சிருப்பாங்க. சோ ஏதாவது ஒரு டேஞ்சர் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா ரேச்சல் அங்கிருந்து கிளம்பிடு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது இந்த சீரிஸ்க்கான இன்னொரு பிளஸ் அமைஞ்சிருக்கு. ரேச்சல் ரோல்ல நடிச்ச கமிலா மொரோன் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே அதே நேரத்தில் அவங்க வல்னரபிள் கேரக்டராகவும் இருப்பாங்க. அவங்க எங்கேயாவது மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப நல்லாவே வந்து கன்வே பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் மேல அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கும். நிக்கி ரோல்ல நடிச்ச ஆடம் டிமார்கோ, விக்டோரியா ரோல்ல நடிச்ச ஜெனிஃபர் ஜேசன் லீ, இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய சீக்வன்ஸா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா எலிவேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம மேரேஜ் பண்ணி போற ஒரு நபர் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நபர் அப்படின்றது தெரியாம போற அந்த த்ரில் அப்படின்றது இருக்கும்ல, அதை வச்சு தான் இந்த சீரிஸே வந்து ரைட் ஆகும். ஒருவேளை நம்ம எடுக்கிற முடிவு தப்பாயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கல்யாணத்துக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கோல்ட் ஃபீட் மாதிரி வந்து உண்டாகும். ஸோ அந்த ஃபீல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கோல்ட் ஃபீட் சிச்சுவேஷன்லாம் எதுக்காக வருது அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாரும் வந்து கமிட்மெண்ட் அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்றத இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு பேசிங் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். 2026 வெளியான சிறந்த ஹாரர் சீரிஸ்ல இதுவும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த சீரிஸ்ல அடர்கான் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.